இருந்தாங்கன்னா அதை அனுப்பிச்சு வச்சுருங்க. மேற்கொண்டு சந்தேகம் இருந்துச்சுன்னா முதல்ல ஃபாலோ பண்ணுங்க, டிவிடி வாங்குங்க, முழுசா ஃபாலோ பண்ணுங்க. சந்தேகம் இருந்தால் இமெயில் மூலமா உங்களோட டவுட் அனுப்புங்க, இல்லை நீங்க ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து நான் ஒருத்தர் எல்லா இடத்துக்கும் போக முடியலங்கிறதுனால ப்ரொஜெக்டர் வாங்கி வச்சிருக்கேன் நிறைய. உங்க ஊர்ல யாராவது இந்த விஷயத்தை உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ந்து என்ன இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் கொடுத்து அவங்க நீங்க ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு காலேஜ் ஸ்கூல் அசோசியேஷன்லாம் போயிட்டு ப்ரொஜெக்டரை போட்டு காமிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி முடிஞ்சதுன்னா நீங்க செய்ய நினைச்சீங்கன்னா நீங்க ப்ரொஜெக்டர் மூலமா இல்லை டிவி மூலமா போட்டு காமிச்சீங்கன்னா அவங்களுக்கு சேர்ந்துடும். அப்புறம் ஒரு கேலண்டர் இருக்குங்க, அடுத்த வருஷத்துக்கான கேலண்டர் போட்டிருக்கு. இதுல வந்து தண்ணி சாப்பாடு எப்படி சாப்பிடணும், தண்ணி எப்படி, இந்த விஷயம் இல்லைங்களா, இந்த விஷயம் மட்டும் போட்ட மாதிரி இருக்கு. இதை வீட்டில் போய் மாட்டிட்டீங்கன்னா அடிக்கடி இதை பார்க்கும்போது ஞாபகம் வரும், இந்த மாதிரி சாப்பிட்ட மாதிரி ஞாபகம் வரும். தேவைப்பட்டு அதை வாங்கி போய்க்குங்க. டிவிடி இல்லாதவங்க தயவு செய்து வாங்கிட்டு போங்க. ஏன்னா வேற ஸ்டேட்ல ஒவ்வொரு நாட்டிலையும் யாராவது நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 2 நாள் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணலாம். 2 நாள் எப்படி இருக்குன்னா, நான் தமிழில் பேசுவேன், யாராவது அந்த லோக்கல் லாங்குவேஜில் பேசணும். இதை மட்டும் ஷூட்டிங் எடுத்து என்ன பண்ணுறோம், இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நடந்துட்டு இருக்கு. அது உங்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராவது வெளி ஸ்டேட்டில் இருந்தாங்கன்னா, வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா சொன்னீங்கன்னா 2 நாள் ப்ரோக்ராமில் அப்படியே ஷூட்டிங் எடுத்து அந்த வாய்ஸையும் அந்த வீடியோ லிங்க் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த லாங்குவேஜில் கொடுத்துடலாம். ஸோ அந்த ஊர் மக்களுக்கும் காப்பி போடுங்கன்னு சொல்லி ஊரில் சப்ளை பண்ணி விட்டோம்னா அது வாட்டுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கோம். இதனால் வெளியூரில் இருக்கிறவங்க வேறு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். டேட் கேட்டால் உடனே கிடச்சிரும், எந்த டேட்டாக இருந்தாலும் எப்படி பார்த்து கொடுத்துருவேன். அதே மாதிரி இந்த விஷயம் வந்து இது என்னோட விஷயம்னு கிடையாதுங்க. யாரெல்லாம் கேட்குறீங்களோ டீச்சராக இருந்தீங்கன்னா நீங்கள் குழந்தைங்க சொல்லித்தரலாம். அசோசியேஷன், ஸ்கூலு, யார் எங்கே வேணாலும் இந்த விஷயத்தை பேசலாம். இது ஒரு காப்பிரைட்லாம் கிடையாது. இந்த விஷயத்தை அவங்கவங்க எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டா எப்படியாவது போய் சேர்ந்துடும். அவங்கவுங்க வீட்டில் டிவிடி போட்டு 100 பேர்த்து உட்கார வச்சு காமிக்கலாம், ப்ரொஜெக்டர் வச்சு காமிக்கலாம். ஆக மொத்தம் என்னுடைய நோக்கம் என்னென்னா இந்த விஷயம் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இலவசமாக போய் சேரணுங்கிறது தான். அதுக்கு அவங்கவுங்க என்னென்னமெல்லாம் உங்களால் உதவி செய்ய முடியுமோ, உதவினா பணமாக இல்லை, இது எப்படி கொண்டு போகணுமோ நீங்களே கொண்டு போங்க. காப்பி போட்டு கொடுங்க, ஏதோ பண்ணுங்கள், என்ன பண்ணுங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாங்க. ஏதாவது நிகழ்ச்சி முடிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன்.